உலகத்தில் கிரேட்டஸ்ட் டீச்சர்ஸ் யார் தெரியுமா? அவமானங்களும் அனுபவங்களும் தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசான். புரியுறதா? அதனால் லைஃப்பில் இது ரெண்டும் கற்றுக் கொடுக்கறத எந்த டீச்சரும் வந்து கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். நம்ம ஒத்தரையோ ஒரு விஷயத்தையோ புரிஞ்சுட்டோம்னா, புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாய் தெரியும், புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய்த்தான் தெரியும். தித்திப்பது என்பது சுவையல்ல, ஒரு உணர்வு. ரொம்ப சந்தோஷம் என்கிற உணர்வு, இன்னும் வேணுங்கிற உணர்வு, எல்லா சந்தோஷமும் ஒரு மயக்க உணர்வு. நான் எனது என்கிற எண்ணமில்லாத உணர்வு தான். தான் என்பது கொஞ்சம் மறையும் நேரம்தான் சந்தோஷ நேரம். அதனால்தான் மனிதனுக்கு சந்தோஷத்தில் இத்தனை பிடித்தம் எதுக்குன்னா அதுதான். ஸோ சிலவன் யோசிப்பான், கடவுள் நல்லவங்களை தான் அதிகம் சோதிப்பார். அதே தான் நானும் யோசிக்கிறேன். அப்படி என்ன நான் நல்லது செஞ்சுட்டேன்னு என்னை போட்டு இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு அவனையே நல்லவன் சொல்லிக்கிறாங்கண்ணா. இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் அலையிறாங்கோ. சூப்பரில் என்னவா யோசிக்கிறாங்க. எல்லையே இல்லாத பிரபஞ்சத்திட்ட போய் தன்னம்பிக்கையோடு எதை கேட்டாலும் கிடைக்கும். பெரிதினும் பெரிது கேள் பிரபஞ்சத்திடம். உண்மையாக கேளு. முதல்ல பிரபஞ்சத்துக்கு தேங்க் பண்ணிவிட்டு கேளு. கன்ஃபார்மாக இட் வில் கிவ். கொடுக்கத்தான் பிரபஞ்சம் இருக்கிறது, அதுக்கு தரத்தான் செய்யும். குழப்பமான இடத்துல தெளிவாக பேசுங்கோ. பிரச்சனையான இடத்துல தீர்வு பற்றி பேசலாம். வருத்தமான சூழலில் போய் ஆறுதலாக பேசணும். மன அழுத்தம் யார்ட்டையாவது இருக்குதுன்னு தெரிஞ்சால் அவங்கள்ட்ட போய் மோட்டிவேட்டடாக உற்சாகமாக பேசணும். அல்லதுக்கு பேச தெரியாமல் எங்கேயாவது போய் எதையாவது பேசின்னு இருக்கக்கூடாது. எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உங்கள் கஷ்டங்க மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும்? கவலையை விடுங்க. வாழ்க்கையை முதல்ல வாழ தொடங்குங்க. சும்மா கஷ்டத்தையே நினச்சிட்டு இருக்கிறதுல உங்கள் பிரச்சனை எல்லாம் அப்படியே தீர்ந்துருமா? அதெல்லாம் தீராதுப்பா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அதனால் எல்லா கஷ்டத்தையும் தூக்கி போடுங்க. எதையும் கஷ்டமாக நினைக்காதீங்க. இருக்கிற கொஞ்ச காலம் புதுசாக ஏதாவது கஷ்டங்கள் வரும், நம்ம பேட்டில் பண்ணிட்டு தான் இருக்கணும். புரியுறதா? அது இல்லாமல் சும்மா இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. தனியாக இருக்கும்போது சிந்தனையிலும், கூட்டமாக இருக்கும்போது வார்த்தையிலும் கவனமாக இருக்க வேண்டும்.